திருமணமாகி போகிற பெண் குழந்தைகள் என்ன முதல்ல கற்றுக்கணுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட். அதுதான் இப்போ இல்லை இல்லையா? நான் எங்கள் அம்மா வீட்டில் இப்படி தான் இருந்தேன், அதே மாதிரி தான் இங்கேயும் இருப்பேன் அப்படின்னா நமது ஒரு குடும்பமாக இருக்காது. ஃபெமினிசம் அப்படின்னு பேசுகிறாங்களே, நிச்சயமாக ஃபெமினிசமே தான் ஆயிருச்சு. ஆனால் அப்படின்னு பார்த்தா ஒரு குடும்பம் இல்லை இல்லையா? நாம் தமிழர்களான நாம் நிறைய ரிஷி பத்தினிகளை பார்த்து அந்த கதைகளை கேட்டு வளர்ந்துருக்கோம். அவங்கெல்லாம் எப்படி வளர்ந்துருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு பெரியவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லி கொடுக்கல, ஏன்னா நம்மளுக்கு தெரியலை. நமக்கும் சீரியல்லையும் பிக் பாஸ்லேயும் நேரத்தை செலவிடுறோமே தவிர சில புராணங்களை படித்து நம்ம அடுத்த சந்ததிக்கு சொல்லுவோன்னு இல்லை. முதல்ல இப்போ திருமணமாகி போகிற இன்றைய தலைமுறை பெண்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, விட்டு கொடுத்தா தான் வாழ்க்கை வாழ முடியும். உடனே எனக்கு அப்படிலாம் வாழ்க்கை தேவையில்லைன்னா தேவையில்லை தான் இல்லையா? எப்பவுமே வாதத்துக்கு பேசலாம், விதண்டாவாதத்துக்கு பேச முடியாது. ஒரு குடும்ப அமைப்பு வேணும் அப்படின்னா சில கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும் இல்லையா? இப்போ நம்மளே ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், ஒரு மேனேஜருக்கு பிடிக்குதோ பிடிக்கல, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறோம். அப்போ தான் அந்த ஆஃபீஸில் நம்மளால் வேலை பார்க்க முடியும். குடும்பமும் அதே மாதிரி தானே. எல்லாமே நான் என்னை முன்னிறுத்தணும் அப்படின்றதை விட குடும்ப நலனை முன்னிறுத்த வேண்டிய மனப்பக்குவம் வேணும்னு நான் நினைக்கிறேன்.